Hi guys, welcome to TN Jobs Tamil. Zogo Recruitment 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு என்னென்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுதான் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணலை. ஸோ அப்போ எனி டிகிரி முடிச்சிருக்கிறவங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சேல்ரி எக்ஸ்பெக்டட் சேல்ரி வந்துட்டு 40,000 மேலே வந்துட்டு நம்ம சேல்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 30ஆம் தேதி, இந்த மாதம் 30ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ ரோல் என்ன வேலை இருக்கும் அப்படின்னா அக்கௌண்ட் மேனேஜர், அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் மேனேஜர் ரோல் தான். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ வாங்க அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட வெப்சைட், நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்துட்டு அக்கௌண்ட் மேனேஜர்ஸ்க்கான அப்ளிகேஷன் பேஜு. ஓகேங்களா. இதில் இந்த ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா கும்பகோணமில் இருக்கும். ஓகேங்க. கும்பகோணமில் ஒழுகச்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒர்க் லொக்கேஷனை தான் நீங்கள் வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஒர்க் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா கும்பகோணமில் தான் இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்துட்டு கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்துட்டு எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஏன்னா கஸ்டமர் பிஹேவியரை பொறுத்து அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கஸ்டமர் சைட்லேருந்து வர கம்ப்ளைண்ட்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமானது என்ன நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி நோட்டிஃபைட் ஃபார் த ஃபர்தர் ரவுண்ட்ஸ். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதில் வந்துட்டு உங்களோட நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ கீழே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஃபார்மு. ஸோ சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடலாம். ஒரே ஒரு ரெஸ்யூம் மட்டும் நீங்கள் வச்சுருந்தாவே போதும். என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா நேமு, ஜெண்டரு, இமெயில் ஐடி, தென் வேறு என்னென்னா மொபைல் நம்பர், கரண்ட் லொக்கேஷன், இப்போ நீங்கள் என்ன லொக்கேஷனில் இருக்கீங்க, என்ன டிஸ்ட்ரிக்கு, நேஷ்னாலிட்டி, எந்த இயரில் நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், தென் கரண்ட் எம்ப்ளாயராக இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. கரண்ட் டெசிக்னேஷன், இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க. கரண்ட் சிடிசி, அதாவது இப்போது நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ வந்துட்டு சேல்ரி அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்பெக்டட் சிடிசி, அதுதான் நீங்கள் இந்த வேலை போகிறீங்க இல்லையா, ஸோ அந்த வேலைக்கு நீங்கள் எவ்வளோ சிடிசி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோட்டீஸ் பீரியடு, ஜோஹோவில் வந்துட்டு லாஸ்ட் 6 மாதமாக ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் ஸ்கில் செட்டு, நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாப் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த அக்னாலஜ்மெண்ட்டில் டிக் கொடுத்துட்டு இந்த ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணிடுங்க. இந்த ப்ரௌஸ் போய் அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.